டுடே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எவாலுவேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூனிட் 1 சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஓகே, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே நெக்ஸ்ட்டு நாங்கள் போடுற வீடியோ வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூசிஸ் பிளான்கல்கல். சூசிஸ் பிளான்கல்கல் இதில் எவாலுவேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் ஒவ்வொரு இயரும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கிறங்கிறத பார்க்குறோம். சூசிஸ் பிளான்கல்கல் 1945 வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நம்ம உருவாக்க போகிறோமா, அப்போது அதோட ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே இந்த சூசிஸ் பிளான்கல்கல் தான். இது 1945 என்ன தான் வந்திருந்தாலும் அந்த டைமில் இதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை. அவங்க இன்ட்ரொடியூஸ் கான்செப்ட் இந்த சூசிஸ் பிளான்கல்கிறது ஒருத்தரோட பேர். அவரோட பேர்லேயே இந்த சூசிஸ் பிளான்கல்கல்ங்கிற அந்த கோடு வந்துச்சு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேரே சூசிஸ் பிளான்கல்கல், அவரோட பேரே வச்சுட்டாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் அட்வான்ஸ்டு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்லன்னா, அரேஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸாக பார்க்கணுன்னா நம்ம இந்த அரேஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். கண்டிஷ்னல்ஸ்னால் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை, கண்டிஷ்னல்ஸ்னால் என்னென்னு தெரியும் எல்லாருக்கும், இஃப் எல்ஸ். பட் இவங்க எல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, இஃப்பை மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது இன்க்ளூடட் இதில் பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. சார்ட்டிங் அல்காரிதம், கிராஃப் ப்ராசஸிங், செஸ் அல்காரிதம். இந்த மாதிரி செஸ்ஸுக்கான அல்காரிதம் உருவாக்குறது, இதுக்கெல்லாம் இந்த கோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோடாக இருந்துச்சு. ஸோ இந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்துச்சு அந்த டைமில். இது ஏன் அட்வான்ஸ்டாக இருந்துச்சுன்னா, இதெல்லாம் அப்போது அந்த டைமில் இது 1945 இதுதான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, ஜெர்மன் சயின்டிஸ்ட் கோன்ராட் சூசே தான் இது டெவலப் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் தான் சூசே, அந்த பேரை தான் இதுக்கு வச்சுருக்காங்க. 1943 1945 இது அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை பப்ளிஷ் பண்ணது என்னவோ 1972 தான். இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோன்னா, கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு அட்டம்ப்டாக தான் இது இருந்துச்சு. இதில் காம்ப்ளெக்ஸான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்போவுமே ரெக்கார்ட்ஸில் இந்த ஸ்ட்ரக்ட்னு ஒன்று சொல்லுவோம், சீல யூஸ் பண்ணுவோம். இது அரே, இது மாதிரி காம்ப்ளெக்ஸான ஃபியூச்சர்ஸும் இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், அதாவது பிட்லேருந்து ஃபார்ம் ஆகுற இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸு, இது எல்லாமே இங்கே அப்போது இருந்துச்சு அந்த டைம்லேயே. யூனிக் ஃபியூச்சர்னு பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ரிலேஷன்ஷிப், வேரியபிளுக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா சார்ட்டிங், கிராஃப் கனெக்டிவிட்டி, நான் முதல்ல சொன்னேன் செஸ் அல்காரிதம். இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் எல்லாமே அப்போவுமே கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இது நெவர் இம்ப்ளிமெண்டட் டியூரிங் இட்ஸ் டைம்னு நான் சொன்னேன். முதல்ல இதை கொண்டு வந்த டைம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. 1972 தான் இதை பப்ளிஷே பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கொண்டு வந்து 1945. ஸோ இந்த சூசிஸ் பிளான்கல்கல் தான் எவாலுவேஷனோட ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இருந்துச்சு 1945. இது ஷார்ட்டாக எக்ஸாமுக்கு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ்க்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது சாரி ஃபார் த டிலே, இது கொஞ்சம் டைம் ஆகும். எங்கே வச்சேன், சூடோகோட் லாங்குவேஜஸ் தான் செகண்ட் வந்த லாங்குவேஜ். சூடோகோட் லாங்குவேஜ்னால் சூடோகோட் லாங்குவேஜ் தான் செகண்ட் வந்த லாங்குவேஜ். ஓகே, லேட் 1940ஸ்லேயும் ஏர்லி 1950s இந்த சூடோகோட் லாங்குவேஜஸ் தான் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா, நம்ம 1945 தான் நம்ம சூசிஸ் பிளான்கல்கல்னால் இந்த சூடோகோட் லாங்குவேஜஸ் 1940க்கு பரவு தான் வந்திருக்கு. பட் 1950க்கு முன்னாடியே வந்திருக்கு. ஸோ இதில் எக்ஸாக்டாக நமக்கு கொடுக்கல. பட் பிஃபோர் ஹை லெவல் லாங்குவேஜஸ் ப்ரோக்ராமிங் எல்லாமே மெஷின் கோடில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா, இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எரர்ஸ் நிறைய வார்தான் இருந்துச்சு. ஸோ இதோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, நியூமரிக் கோட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நெமோனிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெமோனிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு பதிலாக நியூமரிக் கோட்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்புறம் அப்சல்யூட்டிக்
அட்ரஸிங்க்கு அப்சல்யூட் அட்ரஸிங் இருந்துச்சு. இதனாலேயும் எரர் நிறைய வந்துச்சு. எக்ஸாம்பிள்ஸ்: ஷார்ட் கோட் 1949 வந்திருக்கு. ஜான் மேக்ஸ்வெல்ங்கிறவர் பைனர் கம்ப்யூட்டருக்காக இந்த ஷார்ட் கோடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதனால் என்ன யூஸ்னால், ப்ரோக்ராம்ஸை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஆனால் ரைட் பண்ண ஈஸியாக இருக்குது. ப்ரோக்ராம்ஸை ஸ்லோ ஆக்குது அண்ட் ரைட் பண்ண ஈஸியாக இருக்குது. ஷார்ட் கோடுனால் என்ன? ஷார்ட் கோட்னால் நத்திங். இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா, பைனர் கம்ப்யூட்டருக்காக உருவாக்கியிருக்காங்க. ஜான் மேக்கலே உருவாக்கியிருக்காரு. ஓகே, டெவலப்டு பை ஜான் பேக்கர்ஸ் ஃபார் IBM 701. இதுதான் ஸ்பீட் கோடிங். ஸ்பீட் கோடிங்கை ஜான் பேக்கர்ஸ் IBM 701க்காக உருவாக்கியிருக்காரு. இது ஒரு விர்ச்சுவல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கால்குலேட்டர். இன்டர்ப்ரெட்டரை யூஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் அரித்மெட்டிக் அண்ட் IO இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், யூனிவாக் கம்பைனிங் சிஸ்டம் அண்ட் அட்ரஸ் ரீலொகேஷன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா, கிரேஸ் ஹாப்பர்ஸ் டீம். கிரேஸ் ஹாப்பர்ஸ் டீம் ஒரு டீம் இருக்குது. இவங்க எதுக்காக இது உருவாக்கியிருக்காங்கன்னா, இந்த யூனிவாக் கம்பைனிங் சிஸ்டம் அண்ட் அட்ரஸ் ரீலொகேஷனுங்கிறத அப்போல்லாம் அப்சல்யூட் அட்ரஸிங் ப்ராப்ளம்னு ஒரு ப்ராப்ளம் அடிக்கடி இப்போ நம்ம அட்ரஸிங் பண்ணுறதுல கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ ரீலொகேட்டபிள் அட்ரஸஸ்னு ஒரு விஷயத்தை வச்சு அப்சல்யூட் அட்ரஸிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணதுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ இதனால் ப்ரோக்ராமில் நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ப்ரோக்ராம் சரியாக ஒர்க் ஆச்சு. அதுக்காக தான் இந்த யூனிவாக் கம்பைனிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அட்ரஸ் ரீலொகேஷன், இந்த அட்ரஸ் அப்சல்யூட் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணும், அதுக்காக தான். ஸோ IBM 704 அண்ட் ஃபார்ட்ரான் ஒரு ப்ரோக்ராமிங் கோட் லாங்குவேஜ் வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு வைடாக யூஸ் பண்ண ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிசைன்டு ஃபார் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங். அதுக்காக தான் IBM 704. எதுக்காக முதல்ல நம்ம பார்த்தோம் IBM 704 எதுக்குன்னா, ஸ்பீட் கோடிங்கு IBM 701க்காக தான் நம்ம பார்த்தோம். ஸ்பீட் கோடிங் IBM 701. 704 அண்ட் ஃபார்ட்ரான்னு தனியாகவே ஒரு 704ன்னு ஒரு தனியாகவே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துடுச்சு. இதில் கோல்ஸ் என்னென்னா, எலிமினேட் கோடிங் எரர்ஸ் அண்ட் ஈஸி டீபக்கிங். கோடிங்கில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணும், ஈஸியாக எரர் டிபக்கிங் பண்ணும். ஜெனரேட் எஃபிஷியன்ட் மெஷின் கோட் அஸ் கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்லோ அண்ட் எக்ஸ்பென்சிவ். ஜெனரேட் எஃபிஷியன்ட் மெஷின் கோட் அஸ் கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்லோ அண்ட் எக்ஸ்பென்சிவ். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்டான மெஷின் கோடை இது ஜென்ரேட் பண்ணி தரும். கம்ப்யூட்டர்ஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருந்தாலும் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அப்போல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் இது ஒரு எஃபிஷியண்டான மெஷின் கோடை ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ வெர்ஷன்ஸ் பார்த்தோன்னா, இதுலேயே ஃபார்ட்ரான் 1, ஃபார்ட்ரான் 2, ஃபார்ட்ரான் 4 அப்படி வந்துருந்துச்சு. ஃபார்ட்ரான் 1 என்னென்னா, இம்ப்ளிசிட் டைப்பிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இம்ப்ளிசிட் டைப்பிங்கிறது நத்திங். ஐஎன்னா இன்டீஜர் நம்ம புரிஞ்சுப்போம். அண்ட் அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஃப்ளாட். எப்படி இம்ப்ளிசிட்டாக டைப்பிங் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அது தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐஎன்னா இன்டீஜர், அதர்ஸ்னால் ஃப்ளாட். இதுதான் இம்ப்ளிசிட்டிக் டைப்பிங். ஆடட் இண்டிபெண்ட் கம்பைலேஷன் ஆஃப் சப்ரோட்டீன்ஸ். இண்டிபெண்ட் ஒரு விஷயத்த ஒருத்தங்க மேலே டிபெண்ட் ஆகி இல்லாத மாதிரி கம்பைலேஷன் ஆஃப் சப்ரோட்டீன்ஸ்னால் மெத்தட்ஸ் தான். சப் மெத்தட்ஸ் நிறைய இருக்கும். வாய்ட் அடஃப், வாய்ட் மெயின் ஆஃப், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும்ல. இதெல்லாம் இந்த ஃபார்ட்ரான் 2ல் ஆட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சப்ரோட்டீன்ஸோட காம்பிலேஷன்ஸ் தான் இது. நம்ம எப்படி சொல்லணும்னா, தொகுப்பு. சப்ரோட்டீன்ஸ் அதாவது மெத்தட்ஸோட தொகுப்பு. ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க இண்டிபெண்ட் ஆகாத மாதிரி இருக்கிற ஒரு ஆகாத மாதிரி இருக்கிற சப்ரோட்டீன்ஸை இந்த ஃபார்ட்ரான் 2ல் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஃபார்ட்ரான் 4 ஸ்டாண்டர்டைஸ்ட் வித் எக்ஸ்பிளிசிட் டைப்பிங். இதில் லாஜிக் முதல்ல பார்த்தோம். ஃபார்ட்ரான் 1ல் இம்ப்ளிசிட் டைப்பிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் எக்ஸ்பிளிசிட் டைப்பிங், லாஜிக்கல் இஃப் அண்ட் பேராமீட்டர் பாசிங் இருக்குது. லேட்டர் வெர்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஃபார்ட்ரான் 77, ஃபார்ட்ரான் 90, ஃபார்ட்ரான் 95, ஃபார்ட்ரான் 2003, 2008 added features like string handling, recursion modules, object orientation and parallel processing constants. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக படித்தா போதும். அதாவது இந்த சைட் ஹெட்டிங் இருக்குல்ல, எந்த இயரில் IBM 704 ஃபார்ட்ரான், இந்த சைட் ஹெட்டிங்கை மட்டும் பார்த்தாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஃபார்ட்ரான் எதுக்காகனா, சயின்டிஃபிக் அண்ட் நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங்கை
இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்தோம் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்கை இங்கே ஏதோ ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. அது எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? எது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்காக? IBM 704 இந்த ஃபோட்ரான் தான். அதுவும் இந்த ஃபோட்ரான் தான். ஓகே, இது வந்து சயின்டிஃபிக் மட்டும் இல்லை, நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங்கும் ஒரு ஸ்டேஜ் இது செட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லிஸ்ப்புங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். இது எதுக்காக? லிஸ்ப்புனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான லிஸ்ட்டு ப்ராசஸிங்காக தான். லிஸ்ப்னா லிஸ்ட் ப்ராசஸிங், ஓகேவா? டிசைன்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லிஸ்ட் ப்ராசஸிங். இதுக்காக தான் இதை டிசைன் பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காகவும் லிஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவும். IPL 1 IPL 2 இது அந்த IPLல், இது IPL 1 அண்ட் IPL 2. இது நான் அப்புறமா சொல்கிறேன். யாழி அசம்பிளி லாங்குவேஜஸ் ஃபார் லிஸ்ட் ப்ராசஸிங். இந்த ரெண்டுமே என்னென்னா லிஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஒரு யாழி லாங்குவேஜஸ்னு சொல்லலாம். இந்த IPL 1 அண்ட் IPL 2 இருக்குல்ல, இந்த IPL 1 அண்ட் IPL 2 என்னன்னு நான் சொன்னேன், இது ஒரு ஏர்லி அசம்பிளி லாங்குவேஜஸ் ஃபார் லிஸ்ட் ப்ராசஸிங். இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா ஒன்லி 2 டேட்டா டைப்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் லிஸ்ட். இந்த 2 டேட்டா டைப்பை தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெக்கர்ஷன் ரிப்ளேசஸ் ஐட்ரேஷன். ப்ரோக்ராம்ஸ் built by applying functions to arguments. இதில் ரெக்கர்ஷன் கிடையாது, அதுக்கு பதிலாக ஐட்ரேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரோக்ராம்ஸ் எதுக்கு ஃபங்க்ஷன்ஸை ஆர்குமெண்ட்ஸை அப்ளை பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? டயலாக்ஸ்னு கொஞ்சம் இருக்குது. ஸ்கீம், காமன் லிஸ்ப், இதே கொஞ்சம் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஸ்கீம்னா என்ன? ஸ்மால் எஜுகேஷ்னல் லாங்குவேஜ் வித் ஸ்டாட்டிக் ஸ்கோப்பிங் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ். இது ஒன்றுமே இல்லைங்க, சின்ன ஒரு லாங்குவேஜ் தான். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். காமன் லிஸ்ப்னால் கொஞ்சம் லார்ஜ் லாங்குவேஜ், கொஞ்சம் இதில் கொஞ்சம் லிஸ்போட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுலேயும் கொஞ்சம் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா அல்கால். இதுமாதிரி ஃபாஸ்ட்டாகவே போகிறேன், இதுமாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அல்கால்னால் என்னென்னா டிசைன் டு பி யூனிவர்சல் லாங்குவேஜ் ஃபார் சயின்டிஃபிக் ஒர்க். ரொம்பவே அப்புறம் இதில் ALGOL 58 இருக்குது. அல்கால் ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜாக தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ALGOL 58 என்னென்னா டேட்டா டைப்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் அலோடு அவ்வளோதான். இதுவே இஸ் த மல்டிபிள் டைமென்ஷன்ஸ், அரைஸ் வித் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும். பிளாக் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. கோலன் ஈக்குவல் டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ALGOL 58. ALGOL 60 எப்படின்னா பிளாக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா பாஸ் பை வேல்யூ, ரெக்கர்ஷன், பாஸ் பை நேம், இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக் டைனமிக் அரைஸ் இருக்கும். ஃபஸ்ட் இன்டென்ஷியல் இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், ஃபார்மல் டிஸ்கிரைப்டு, சின்டெக்ஸ், அப்புறம் லிமிடேஷன்ஸ்னால் கொஞ்சம் என்னெல்லாம் இருக்கும்னா, லிமிடேஷன்ஸ் என்னென்னா இது சில ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது ரொம்பவே டிஃபிகல்ட்டி, இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா லேக் ஆஃப் புல்ட் இன்புட் அவுட்புட் ப்ராக்டிகல் யூஸிங் கார்டர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிங்கிறது என்னென்னா வெல் சூட்டட். இந்த பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 1978 டேனிஸ் ரிச்சர்ட் பெல் லேபரேட்டரிஸில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சியில் நிறைய கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அடாவும் அப்படி தான் ஒரு லாங்குவேஜ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லாங்குவேஜ்னே சொல்லலாம். இது எதுக்காகனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்க்காக டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நான் இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அந்த சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் எழுதினாலே போதும். கூடவே நான் இந்த எவாலுவேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட PDF டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன். 4 மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ADA: பேக்கேஜஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஜென்ரல் ப்ரோக்ராமிங், ஜெனரிக் ப்ரோக்ராம் யூனிட்ஸ், கன்கரன்சி, ஓகேவா? அடாவில் ஒரு 4 மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பேக்கேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கு, ஜெனரிக் ப்ரோக்ராமிங், கன்கரன்சி. இப்போ அடாவில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அடா எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்னு ஒரு டிஃபென்ஸ் இருக்குது. அது என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த தற்காத்து கொள்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுங்கிறது. அவங்களுக்காக தான் இந்த கோடிங்கே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு இது ஒரு ஆர்மியில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கோடு தான். அந்த டைமில் அவங்களுக்கு இது யூஸ் ஆகியிருக்கு போல். அப்புறம் ஸ்மால் டாக் தான் ஒரு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் டு ஃபுல்லி சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். சென்டிங் மெசேஜ், ஆப்ஜெக்ட்டுக்கு மெசேஜை சென்ட் பண்ணி அவங்க மெத்தடை இன்வோக் பண்ணி தான் இந்த கம்ப்யூட்டிங்கே நடக்கும்.
மெசேஜ் சென்ட் பண்ணி இது எப்படி நடக்குதுன்னா, ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் உடனே கால் ஆகி இந்த ஒரு மெத்தட் நடக்கும். அதான் ஊப்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன்ல. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மெசேஜ் அண்ட் த சப் ப்ரோக்ராம் கால் இஸ் தட் மெசேஜ் என்னென்னா டேட்டா ஆப்ஜெக்ட் மெத்தடில் ஓகே இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். சப் ப்ரோக்ராம் என்னென்னா சப் ப்ரோக்ராம் காலுக்கும் மெசேஜுக்கான டிஃப்ரென்ஸ். மெசேஜ் டேரெக்டாக டேட்டா ஆப்ஜெக்டோட மெத்தடுக்கு சென்ட் ஆகும். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே இருக்க டேட்டாவை இது மாடிஃபை கூட பண்ணும். ஆனால் சப் ப்ரோக்ராமோட கால் இருக்குல்ல, பேராமீட்டர்ஸ்க்கு தான் போகும். அந்த கோடுக்குள்ளே இருக்க பேராமீட்டர்ஸ் இருக்கும்ல, ஓகே கால் பேராமீட்டர்ஸை சென்ட் பண்ணும். ஓகேவா? சப் ப்ரோக்ராம் கால் பேராமீட்டர்ஸை சென்ட் பண்ணும். இந்த மெசேஜ் எதுக்கு சென்ட் பண்ணோன்னா, மெசேஜ் டேட்டா ஆப்ஜெக்டோட மெத்தடுக்கு போய் மாடிஃபை பண்ணும் அந்த ஆப்ஜெக்டோட டேட்டாவை. சப் ப்ரோக்ராம் கால் பேராமீட்டர்ஸை சென்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்ண. ஸ்மால் டேக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். சிக்னிஃபிகண்ட் நிறைய இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் C++ன்னா நமக்கே தெரியும். சிமிலர் 64 ஊப்ஸை சப்போர்ட் பண்ணும். இது என்னென்னா ப்ரொசீஜரல் ஆப்ஜெக்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராமிங்கை சப்போர்ட் பண்ணும். இப்படி தான் ப்ரொவைட் டைனமிக் பாயிண்டிங்கை சப்போர்ட் பண்ணும். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணும். Objective Cன்னு ஒன்று இருக்குது. இது ஒரு ஹைப்ரிட் லாங்குவேஜ் கம்பெனிங் சீஸோட ஃபீச்சர்ஸை ஸ்மால் டாக்கோட ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸையும் கம்பேர் பண்ண மாதிரி இருக்கும். ஜாவா யார் டெவலப் பண்ணாங்கன்னா C++ஸை மாடிஃபை பண்ணி அந்த ஜாவா வந்துருக்கு. கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஜாவாவை பற்றி. அப்புறம் ஜாவா பற்றி எழுதிக்கோங்க. அப்புறம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் Perl இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, PHP இருக்குது, பைத்தான் இருக்குது. இதில் Perlங்கிறது 1987 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிக்ஸ் சிஸ்டத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனை இது பண்ணுறதுக்காக தான், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன? நெட்ஸ்கேப் கிளையன்ட் சைட் HTML எம்பார்டட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபரன்ட் டைனமிக்கல் டைப் பட் டைப் செக்டு. அப்புறம் C# இருக்குது. C++ அண்ட் ஜாவாவை ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. டெல்ஃபின் விஷுவல் பேசிக்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைனமிக்கல் டைப் பட் டைப் செக்டுன்னு போட்டிருக்காங்க. டைப் செக்கிங் நடக்கும். நம்ம என்ன டைப் இன்டிஜராக ஃப்ளாட்டாக இதில் டைப் பண்ணி டைனமிக்காக நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணும்போது டைப்பை செக் பண்ணும். அப்புறம் மார்க்கப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஹைப்ரிட் லாங்குவேஜஸ் இருக்குது. XSLTன்னு இருக்குது, இது ஒரு லாங்குவேஜ். அப்புறம் JSP இருக்குது, ஜாவா சர்வர் பேஜஸ்ன்னு இருக்குது. சப்போர்ட்ஸ் டைனமிக் வெப் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது மார்க்கப் லாங்குவேஜஸ். இந்த மார்க்கப் லாங்குவேஜஸ் என்னென்னா XSLTன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா XML டாக்குமெண்ட்ஸை HTML கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் JSPன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் எல்லாத்தையுமே சும்மா கான்செப்டை நார்மலாக எழுதினாலே போதும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.